என்னங்கய்யா? ஒரு முக்கியமான சமாச்சாரம். நீ உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பண்பொழில் திருமல குமாரசாமி கிராமத்துக்கு புறப்பட்டு போ. அங்க என் பேத்தி கற்பகம் என் குடும்பத்தை சேர்ந்த சில விஷப்பாம்புகளால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாள். அவளுக்கு நீ பாதுகாப்பாயிரு. அங்க என்ன நடக்குதுங்கிறத அப்பப்ப எனக்கு தெரிவி. அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிய வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். நானே புறப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா எதிரிங்க முடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் தாப்பா உன்ன அனுப்புறேன். அடுத்த பிளைட்டுக்கே புறப்படுறியா? சரிங்க. காவடி தர்மம் தாயே. ஏன் அண்ணன் காவடி இங்க என்ன கேள்வி கேட்பாரு இல்ல நினைச்சா? நீ பாட்டுக்கு ஹால்குள்ள வந்துட்ட. எங்க சங்கத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னு? வாசல்ல யாரும் இல்லைன்னா உள்ள வரைக்கும் வரலாம்னு. அன்னக்காவடி தர்மம் தாயே, அன்னமாவது போடுங்கோ, இல்ல அரிசியாவது போடுங்கோ, அதுவும் இல்லைன்னா நோட்டாவது போடுங்க தாயே. ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம். அன்னக்காவடி தர்மம் தாயே, தர்மம் தர்மமோ தர்மம். என்னையா நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு இருக்க? சத்தம் மட்டும் வருதே. டேப் ரெக்கார்டர் தாயே, எங்க சங்கத்துல எல்லா அன்னக்காவடிகளுக்கும் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சில வீட்டுல என்னதான் கரடியா கத்துறாலும் யாரு காதுலயும் விழுக மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த திட்டம். கால்ல என்னமா? அது அடுப்புல இருந்து எண்ணெய் இருக்கும்போது கை நழுவி கால்ல விழுந்துருச்சு. இந்த வீட்டுல இறக்க உள்ளவங்க யாருமே இல்லையா? ஏங்க உடனே பர்னால் போடுங்க. யோ நீ என்ன அண்ணன் காவடியா டாக்டரா? வெளியே போயா. என்னமா மரியாதை எல்லாம் பேசுற? எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? என்னையா நடக்கும்? இருக்கிற சங்கங்களுக்கெல்லாம் தகவல் கொடுப்பான். பால்காரன், சமையல்காரன், ரிக்ஷாக்காரன், கைவண்டிக்காரன், காய்கறி கடைக்காரன் யாரும் வரமாட்டாங்க. என்னையா எதுக்கு எடுத்தாலும் சங்கம் வச்சு மிரட்டுறீங்களா? முதல்ல வெளியே போயா. அட நீ என்னமா டேப் ரெக்கார்டர் பாடுது? நேரங்காலம் தெரியாம. அந்த கவடி என்ன? சரிங்க. உங்க வீட்டுல நாய் இல்லாத குறைய உங்க சின்னம்மா தீர்த்துட்டாங்க. மெதுவா பேசுங்க. இந்த வீட்லயும் ஒரு நல்ல ஆத்மா இருக்கு. ஆமா, எனக்கு சோறு போட்டத அந்த அல்சேஷன் நம்ம பார்த்தா திட்டாது? இல்லைங்க, என் சாப்பாட்டுல பாதியத்தான் நான் உங்களுக்கு போடுறேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் தினமும் உங்களை வந்து பார்ப்பேன். சோறு போடுங்கன்னு சொன்னேன். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை. அன்னக்காவடி. அன்னக்காவடியா? தெரியும் தம்பி. உடைய மாத்திட்டு அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பழையனூர் பாழடைஞ்ச கோவிலுக்கு வழி எப்படின்னு சொல்றியா? அட ஏயா நானே வழி தெரியாம கிடக்குறேன், நீ வேற கோயிலுக்கு வழி கேட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. நீ எந்த கோவிலுக்கு வழி தெரியாம தவிக்கிறே தம்பி? கோயிலுக்கு இல்ல சாமி, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு. அந்த பொண்ணோட களங்கத்தை எப்படி போக்குறன்னு தான் வழி தெரியல. தம்பி, சீதைக்கு வந்த களங்கம் அக்னியால தீர்ந்தது. பாஞ்சாலிக்கு வந்த பழி பாரத போர்ல முடிஞ்சது. கற்புள்ள பெண்களை களங்கம்ங்கிற நாகத்தால தீண்ட முடியாது தம்பி. நீ ஒன்னும் கவலைப்படாது, எல்லாத்தையும் அந்த ஆறுமுகம் கவனிச்சுக்குவான். அந்த ஆறுமுகத்தை சதா சர்வகாலமும் கும்பிடுற ஒரு பொண்ணுக்கு தான் இப்படி ஒரு பழி வந்திருக்கு. அது பழி இல்லை தம்பி, சோதனை. மத்தவங்களுக்கு முன்னால அவளுடைய மதிப்பை உயர்த்தணுங்கிறதுக்காக அந்த மால் மருகன் செய்யற சித்து விளையாட்டு. வா, நீ எனக்கு வழிகாட்டு, அவன் உனக்கு வழிகாட்டுவான். விட மாட்டேங்க போல இருக்க. பாப்பா வா, ஒலி கொடுத்தால் வழி கிடைக்கும். முருகான் ஒலி கொடு.
முருகா கூப்பிட்டியா? ஓ, உண்மை இல்ல பாரு. டேய், தாராமா கொடுத்த பணத்துக்கு வஞ்சனை பண்ணாம அந்த பொண்ணு கற்பக வாழ்க்கைய சுத்தமா கெடுத்தாச்சு. குடிய கெடுக்கும்னு சாராய கடையிலே போர்டு போட்டு வச்சிருக்கான். அதான் இவன் ஒரு குடிய கெடுத்து குடிக்க பணம் வாங்கி இருக்கான். டேய், இனிமே கற்பகம் கழுத்துல காலம் பூராவும் தாலி ஏறாது. அவளை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போயிட்டாங்கடா. டேய், இவனை மண்டபத்துக்குள்ள இருக்க வச்சு வெளியே நான் தாப்பா போட்டு ஊரையே கூட்டிட்டு வந்த பெருமை எனக்கு தான்டா. டேய், அருமையான சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டியடா. அந்த மல்கோவா மாம்பழம் மட்டும் கிடைச்சிருந்தா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவ நெருப்பு. அவளை கெடுக்க போயிருந்தா என்னையும் கொண்டு இருப்பா, தானும் செத்துருப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு உத்தரவிட சொல்றியா? போங்கடா. சாமி சாமி சாமி, உங்களுக்கு வழிகாட்ட என்ன கூப்பிட்டீங்க. வந்த இடத்துல எனக்கே வழிகாட்டிட்டீங்க. நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம். அயோக்கிய பசங்களா, மன்னிப்பு கேளுங்கடா. அம்மா தாய், பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி உங்க மேல அபாண்டமா படி சுமத்தணும். அதுக்கா இவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இந்த அப்பாவி பொண்ணு மேல நடத்த கட்டவன் பழி போட நினைச்சீங்க. உங்க எண்ணத்துல ஆண்டவன் மண்ண போட்டான். எந்திரிக்கிறா நாய்களா, போங்கடா. வேணாண்டா, வேணாண்டா, நிறுத்துங்க. யார் நீ? இந்த சொத்துக்களை எழுதி வச்சாரு அவரோட செக்ரட்டரி அருண்குமார், MABL, லீகல் அட்வைசர். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு அட்வொகேட். இவருக்கு உடம்பு சரியில்லை, ஊசி போட வந்தேன். Shut up. Thank you. வக்கீல் சார், குற்றவாளிக்கு வாதாட வேண்டிய நீங்களே குற்றவாளி ஆயிட்டீங்க. நீங்க செய்யறது சட்டவிரோதமான காரியம். ஒரு நோயாளி கிட்ட அவர் விருப்பத்துக்கு மாறா பத்திரம் எழுதி பலவந்தப்படுத்தி கைரேக வாங்க நினைக்கிறது பயங்கரமான குற்றம். கிட்டத்தட்ட அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி. கூடவே இருந்து யோசனை சொல்லி கொடுத்து உடந்தையா இருந்தது கிரிமினல் குற்றம். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமில்ல? வாசல்ல போலீஸோட வந்திருக்கு. ஐயோ, போலீஸ்! ஏய், நீதான் ரகுநாத பூபதியோட செக்ரட்டரிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் தான் அப்பா ஆதாரம். இங்க நடக்கிற சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் என் செக்ரட்டரியை மாறு வேஷத்தில் அனுப்பி வச்சேன். அருண், உங்க செக்ரட்டரியா? மாமா, நல்ல சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. கற்பகம், கற்பகம், யாரு வந்திருக்கா பாரு. பாக்கணும் பாக்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த தாத்தா வந்திருக்காரு. சீக்கிரம் வா. தாத்தா, கற்பகம், உங்க அம்மா மாதிரியே இருக்கிறப்பா. அருண், இந்த அயோக்கியர்களை போலீஸ்ல புடிச்சு கொடு. வக்கீல் சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? ஐயோ சார், நான் நிஜமான வக்கீல் இல்ல சார். நான் வந்து ஒரு டிராமா ஆக்டர் சார். வாழ்க்கையில வறுமையின் அடிமட்டம் இல்ல சார், அடிமட்டம் அது இருக்கிற சார். நானு இவர் நேரம் வந்து யோ ஆக்ட் பண்ண வாங்க கூப்பிட்டாரு. பயங்கரமா ஒரு 50 ரூபாய் கொடுத்தாரு சார். நான் டிராமா நினைச்சா நேரம் கூட்டி ஆண்டாரு சார். இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது சார். இருந்தாங்க சார், இவரு கொடுத்த 50 ரூபாய் வச்சுங்க சார். நீங்களா பார்த்து கொடுங்க சார் எனக்கு. பி கேர்ஃபுல், கெட் அவுட். தேங்க்யூ சார். இது வேண்டாமா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பணத்தாசு பிடிச்சு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. இந்த வீட்டுல உனக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. போவெளியே. போறையா, போறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். வர்றேயா. கற்பகம், அருண் அன்னக்காவடி நினைச்சியா? பெரிய அட்வொகேட். இங்க நடக்கிற ஒவ்வொரு சூழ்ச்சி எனக்கு தெரியப்படுத்தி சரியான நேரத்துல நீங்க வரவழைச்சது மிஸ்டர் அருண் தான்.